உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். டாடி உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி டாடி உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி டாடி உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவாதி தெய்வமே உமக்கு நன்றி, 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 நன்றி தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதித்து வரவேற்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி அப்பா. நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, பதில் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா, பதில் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. நன்றி ஆண்டவரே. உம்மை துதித்து வரக்கிற ராஜா. நன்றி அப்பா உமக்கு நன்றி. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பதில் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, பதில் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா, பதில் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பா
பதில் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா, பதில் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. என்னில் அதிசயம் செய்பவரே, இன்று அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே. பதில் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா, பதில் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. எங்களை அப்பா சுகமாக்குகிற தெய்வம் ஆண்டவரே, உமக்கு சித்தம் இருக்கிறபடினால நாங்கள் இன்றும் ஜீவிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே. சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா, பதில் தருபவரே. பதில் தருபவரே. ஸ்தோத்திரம் வாழ வைப்பவரே. நன்றி. வாழ வைப்பவரே. ஸ்தோத்திரம் ஏசையா, உயர்த்தி வைப்பவரே. உயர்த்தி வைப்பவரே. ஸ்தோத்திரம் ஜெயம் தருபவர். ஜெயம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, சாம்பலாய் கிடந்த எங்களை சிங்காரமாய் மாற்றி எங்கள் நிலைமையை மாற்றுகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. நாங்கள் விழுந்து கெடுக்கிற சாம்பல் அல்ல, நாங்கள் புழுதி அல்ல, நாங்கள் குப்பைகள் அல்ல. உம்மோடு குடியிருக்கும்படியாய் கர்த்தர் தெரிந்து கொண்ட உம்முடைய சுதந்திர வீதம் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. இந்த மாலை நேர ஜெப தியானத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளினால ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் எங்களோடு கூட பேசி எங்களை நடத்தி கொண்டு வருகிறதற்காக நன்றி. உம்முடைய அன்பின் சமூகத்தில் ஆண்டவரே, இந்த நாளை இந்த சமயத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்.
தேவரீர் எங்களுக்கான நன்மையின் காலங்களை கர்த்தரை ஏற்படுத்தி கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உடைய கருவியுள்ள வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தர் இந்த நாளின் தியானத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்க முடியும். இந்த நாளில் வரது வேண்டிய தமிழ் பிள்ளைகளை கர்த்தர் தடைகளை மாற்றி கொண்டு வர முடியும். தேவ ஆவியானவர் நம்ம நம்மோடு கூட இடைப்படும்படியா நம்ம எல்லாரும் இருக்கிறதில் ஜெபிக்க போகிறோம். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். சிஸ்டர் சௌந்தர்யா அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆமென். 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 பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். உங்களை யாவரையும் இந்த மாலை நேர தியானத்திற்கு ஆண்டவர் ரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருநாமத்தினாலே வாழ்த்தி வரவிருக்கிற எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்தும். நம்ம யாவரும் தெரிந்த பாடல், மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார் என்கிற பாடலை அவர் விழுந்திருந்து பாடலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஓ நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா, நன்றி. இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார்.
அபிஷேகம். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும், மனிதனின் அன்பு நிலை மாறினாலும், மகிமையின் தேவன் உன்னை மறவா, மகிமையின் தேவன் உன்னை மறவா, மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா, மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா, தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா, எப்பக்க நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும், எலியாவின் தேவன் உன்னை மறவா, எப்பக்க நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும், எலியாவின் தேவன் உன்னை மறவா, எலியாவின் தேவன் உன்னை மறவா, மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா, மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. வாக்குத்தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா, வாக்குத்தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா, வானமும் பூமியும் நிலை மாறினாலும், வார்த்தையை நிறைவேற்ற மறவா, வானமும் பூமியும் நிலை மாறினாலும், வார்த்தையை நிறைவேற்ற மறவா, தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவா, மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா, மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா, மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா, மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, யார் மறந்தாலும் எனக்கு நம்பிக்கை ஊற்ற ஒரே ஒரு வார்த்தை என் அப்பா கொடுத்த வசனம் தானே. ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம்.
பெற்ற தாய் மறந்தாலும், உறவுகள் மறந்தாலும், இணைச்சன பந்துக்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி உமக்கு வாக்கு தந்திருக்கிறாரு. அப்பாவினுடைய அன்பு நினைச்சாண்டவரே, யார் மறந்தாலும் நீர் எங்களை மறவாமல் எங்களுக்கு தந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற நிராவலாய் உறங்காமல் தூங்காமல் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசுகிறீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. அல்லேலூயா. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. எல்லாரும் பாடலாமா? பெற்ற தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் நெஞ்சில் சுமப்பவர். சொல்லுவோமா? தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் என்னை வெறுப்பதில்லை. கைத்தட்டு. பெற்ற தாய் மறந்தாலும் என்னை மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் என்னை வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், மேலான தகப்பன் தாங்கி என்றும் நெஞ்சில் சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் நெஞ்சில் சுமப்பவர். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினே. அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினே. என்னை விட்டு கொடுக்காம, என்னை புறமே தள்ளாம பாவகத்தை அகற்றி சேர்த்து கொடு. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லை அப்பா, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. பெற்ற தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. மலை போன்ற என்ன மாபெரும் பாவங்களை முதுகுக்கு பின்னாலே எரிந்து விட்டீரே. மலை போன்ற எந்த மாபெரும் பாவங்களை முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீரே. முதுகுக்கு எல்லாம் பாடுவோமா? முதுகுக்கு பின்னால் என் பாவங்களை நினையாதவரே, தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. பெற்ற தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. பாடுவோமா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி அப்பாவே நட்பை உணர்ந்து ஆண்டவரே
நான் வழி மாறி திரியும் போது எனக்கு பாதையை தந்து ஆண்டவரே முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீரே உமக்கு நன்றி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ தந்த வார்த்தையை, நீ தந்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு, நீ தந்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி, உங்க சமூகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க அன்பையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. எங்க வாழ்க்கையில் இக்காலத்துல நன்மைகள் நான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க மட்டும்தான் என் ஆசை, நீங்க மட்டும்தான் என் விருப்பம். நீங்க மட்டும்தான் என் ஆசை, நீங்க மட்டும்தான் என் விருப்பம். நீங்க இல்லாத நாட்கள் எனக்கு வேண்டாமையா. நீங்க இல்லாத ஒரு நொடி பொழுதும் வேண்டாமையா. நீங்க இல்லாத நாட்கள் எனக்கு வேண்டாமையா. நீங்க இல்லாத ஒரு நொடி பொழுதும் வேண்டாமையா. நீங்க தான்ப்பா என் ஆசை, நீங்க தான்ப்பா என் விருப்பம். சொல்லுவோமா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா என் ஆசை, நீங்க தான்ப்பா என் விருப்பம். நீங்க தான்ப்பா என் விருப்பம். ஹல்லேலூயா. எத்தனை சொல்ல முடியும்? ஆமாப்பா, நீங்க இல்லாத ஒரு நாள் கூட எனக்கு வேணாம்ப்பா. நீங்க இல்லாத ஒரு நொடி பொழுது எனக்குள்ள வேண்டாம்ப்பா. நீங்க எப்போ என் கூட இருந்த ஆண்டவரே, என் பாளையத்தில் இருந்த ஆண்டவரே, அப்பா என் குடும்பத்தில் இருந்து, எங்கள் சபையில இருந்த ஆண்டவரே, மேலான காரியம் எங்களுக்கு நடத்தி கொடுக்கும்படியா எங்களை அர்ப்பணிக்கிறோம். கடைசியா கையை உயர்த்தி சொல்லுங்க பக்கம். நீங்க தான்ப்பா என் ஆசை, நீங்க தான்ப்பா என் விருப்பம். நீங்க தான்ப்பா என் ஆசை, நீங்க தான்ப்பா என் விருப்பம். நீங்க இல்லாத ஒரு நாளும் என்னில் வேண்டாமையா. நீங்க இல்லாத ஒரு நொடி பொழுதும் வேண்டாமையா. நீங்க இல்லாத ஒரு நாள் எனக்கு வேண்டாமையா. நீங்க இல்லாத ஒரு நொடி பொழுதும் வேண்டாமையா. நீங்க இல்லாத ஒரு நொடி பொழுதும் வேண்டாமையா. நீங்க இல்லாத ஒரு நொடி பொழுதும் வேண்டாமையா. நீங்க தான்ப்பா என் ஆசை, நீங்க தான்ப்பா
ஆமாண்டவரே, உம்முடைய நாமத்தின் பிரசனத்திற்காக நாங்கள் வந்திருக்கோம். உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையின் படியே உம்முடைய பிள்ளைகளுடைய இயக்கத்தை அறிந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காரியங்களை என் தகப்பன் கொடுத்து நடத்தும்படியாய் அர்ப்பணிக்கிறோம். இதுவரை எங்களோடு நிறைவேற்றதற்காக நன்றி. உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகள் எங்களை சந்திக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பின் வார்த்தைக்காக எங்களை அர்ப்பணிக்கிற பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்று வண்ணமாக கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாம் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவர் செல்லமாக நம்ம ஆராதிச்சோம்னா அவருடைய அன்பு, அவருடைய நேசம் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு நம்மளால் கன்சியூம் பண்ண முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், அவருடைய அன்பு பெருசு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்தும். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர் உங்களோடு ஒரு வசனத்தின் மூலம் பேசுவாராக. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமாம், கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. நாம் படைக்கப்பட்டது எதற்காக? நாம் சிருஷ்டிக்கப்பட்டது எதற்காக? சவுண்ட் கேட்குதா? நாம் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது எதற்காக? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது எதற்காக? இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வர வேண்டும்? சொல்லுங்க, நல்லா சொல்லு. ஏன்னா சில காரியங்களை நம்ம நல்லா தெரியுதோ தெரியலையோ நம்ம சொல்லும் போது தான் இந்த காரியங்களுக்கு அர்த்தம் புரியும். ஏன் இயேசு சுவாமி இந்த பூமிக்கு வந்தார்? பாவிகளை, யாரு பாவி? எந்த பாவியை ரட்சிக்க அவர் வந்தார்? சொல்லுங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்ல, பாவியிலும் பிரதான பாவி நான். தாவீது சொல்ல, என் தாய் என்னை. அப்போ மனுஷனாய் பிறந்த எல்லாருமே பாவிகள் தான். அது எங்க என்ட்ரி ஆச்சு? தோட்டத்தில். எந்த தோட்டத்தில்? த கார்டன் ஆஃப் ஈடன். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் காலையில் அருமையான பிரதர் சொன்னாங்க, 2 மனிதர்களை, இந்த 2 பீப்புளை வச்சு பாப்புலேஷனை கணக்கிட்டவர் எனக்கு 850 கோடின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க பாப்புலேஷன் growth ஆகிருக்கு. அந்த 2 பேருடைய வித்து, 2 பேருடைய கீழ்ப்படியாமை, அதை தொடர்ந்து வந்த 3, 4, 5, 6, 7, 8 அப்படியே 100, 1000, 2000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி அப்படின்னு 850 கோடி மக்கள் தேசத்தில் ஆதாம் ஏவாள் மூலமாய் பாப்புலேஷன் அதிகமாயிட்டு இருக்கு. அங்க ஆரம்பிச்ச பாவம் இன்று வரையிலும் நம்மை தொடர்ந்து கொண்டேதான் வருகிறது. அப்போ ஆதாமின் நிமித்தம் ஏற்பட்ட பாவம் உள்ள சந்ததியை மீட்க தான் யார் வந்தது? ஆமா, யோவான் 3:16 வாசிக்கிறோமே, அதை பார்த்து தானே வாசிக்கணும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அவரு. நீங்க பிதாவினுடைய அன்பை நீங்க எவ்வளவு எஸ்டிமேட் பண்ணுவீங்க? பிதாவுடைய அன்பை நீங்க எப்படி அளவிடுவீங்க? எல்லாம் என்ன கவனிங்க. உங்க அன்பு என்னன்னு சொல்லுவீங்க? பாரு, உனக்காக என் வேலையை விட்டுட்டேன், உனக்காக எனக்கு விருப்பமாக இருந்த எல்லா பழக்க வழக்கத்தையும் விட்டுட்டேன், பார் உன் மேலே நான் இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறேன். நம்ம காட்டுற அன்பு இதுதான். அல்லேலூயா சொல்லுங்க. பார், உனக்கு வாய்க்கு ருசியை சமைச்சு கொடுத்துருக்கேன், பார் நான் கையை வெட்டிக்கிட்டாக்கிலும் உனக்கு சம்பாதிச்சு கொடுக்குறேன், இதான் உன் மேலே நான் வச்சிருக்கிறேன்
அன்பு. பாரு, நான் என் வருமானம் 10 ரூபாய் தான், உனக்கு 20 ரூபாயில புடவை வாங்கி கொடுத்துரு தான் என் அன்பு. அல்லேலூயா. மனுஷர்களுடைய அன்பை நம்ம வேரியேஷன் காட்டிக்கிறோம். பிதாவின் அன்பை நீங்க எப்படி கணக்கிட முடியும்? அந்த வசனம் சொல்லுகிறது, அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்? எப்படி அன்பு கூர்ந்தார் அவர்? இதான் அடையாளம். தேவன் நமக்கு அன்பு கூர்ந்ததுக்கு அடையாளம் எது? சிலுவை தான் அடையாளம். பிதாவினுடைய அன்பு என் மேல எவ்வளவா இருக்கும் பாருங்க. நான் ஏறி நிற்க வேண்டிய அந்த இடத்துல, நீங்கள் ஏறி நிற்க வேண்டிய அந்த இடத்துல, நீங்களும் நானும் வேதனைப்பட வேண்டிய அந்த கொடுமை நிறைந்த இந்த பொசிஷன்ல, எப்பா நான் உன் மேல அன்பா இருக்கிறேன், உன் மேல பாசமா இருக்கிறேன், நீ என்ன பண்ணாத, அந்த இடத்துல போகாது. நீ பாவம் செய்ததான், நீ தவறு செய்ததான், நீ அநியாயம் செய்ததான், ஆனாலும் நான் உன் மேல இரக்கமா இருக்கிறபடியினால நீ என்ன பண்ணாத, அங்க போகாத. உனக்கு பதிலா என்னுடைய ஒரே பேரான குமாரனை நான் பூமிக்கு அனுப்பி இருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்கள பார்க்கலாம். அவரை தந்தருளினது எதற்காக? எனக்காக. அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தது எப்படி? சிலுவையின் மூலம் தேவன் என் மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஒருவேளை அன்னைக்கு நம்ம செய்யற தவறுகளுக்கெல்லாம் அவ்வப்போது சிலுவை தண்டனை கொடுத்தா உலகத்துல மனுஷனே இருக்க மாட்டான். அவ்வப்போது தண்டனைகளை கொடுத்தா பாப்புலேஷன் குறைஞ்சு போயிடும். தேவன் எப்படி நம்மை மந்தையோடு சேர்ப்பார்? ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இயேசு கிறிஸ்து எதற்காக பூமிக்கு வந்தார் அப்படின்னா, பிரிந்து கிடக்கிற பாவத்தில் இருக்கிற நம்மையும் நமக்காக இயங்குகிற நம் தகப்பனையும் ஒப்புரவாக்குவதற்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அல்லேலூயா. நம்மை யாரோடு ஒப்புரவாக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்? பிதாவோடு கூட நம் ஒப்புரவாவதற்கு இயேசு கிறிஸ்து மண்ணுக்கு வந்தார். இன்றைக்கு தலைப்பே வந்தா என்னன்னா, ஒப்புரவாகுதலின் அவசியம் என்ன, ஒப்புரவாகுதலின் நோக்கம் என்ன, ஒப்புரவாகுகிற முறை என்ன, ஒப்புரவாக்கப்படுவதற்கான சாட்சி என்ன என்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய பட்டணத்துக்கு எழுதினதான முதலாவது நிருபம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம். அல்லேலூயா. வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 21 to 23 வசனங்களை வாசிச்சு முடிச்சிருங்க. கர்த்தர் நல்லவர். மைக்கில் வாசிங்க. மைக்கில் வாசிங்க. வாசிங்க டீச்சர். ஆன் பண்ணி கொடுப்பாம். ஜெய்டன் ஆன் பண்ண. முன்னே அந்நியராயும் முன்னே. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு அனுபவம் உண்டு இல்ல? முன்னாடி எப்படி? முன்னே. நம்ம எல்லாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம்? நாம் பூரணமாய் 10 தலைமுறையா இயேசு கிறிஸ்து வந்ததிலிருந்து எங்க குடும்பம், இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்ததிலிருந்து எங்க குடும்பம் கிறிஸ்துவின் வழியில வருதுன்னு யாராவது இருக்கிறாங்களா இந்தியாவில்? இல்ல. இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த 2000 ஆண்டு, 2025 வந்துடுச்சு. 2025 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து யாராகிலும் நம்ம கிறிஸ்துவில் இருக்கிறோமா? இல்லை. நம்ம எல்லாருமே வேறே தேவர்களை ஆபிரகாமை போல வழிபட்டு வந்திருந்தோம். அல்லேலூயா. அக்காலத்தில் நம்முடைய வாழ்வில் சில நன்மைகளும் சில ஈவுகளும் கிடைக்காதபடியினால, சுகம் கிடைக்காதபடியினால என்னை மீட்க ஒருவர் தேடி வந்தாரே, என்னை ரட்சிக்க ஒருவர் தேடி வந்தார் என்று சொல்லி என் கண்கள் அவரை தேட, அவர் கண்கள் என்னை பார்த்தது. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. என்னை தேடி வந்து அவருடைய மீட்பை தந்து, அவருடைய ஜீவனை தந்து, வேறே தேவர்களை வணங்கியிருந்த எனக்குள்ளாய் ரட்சிப்பின் சால்வையை உடுத்தி, மகிமையின் கிரீடத்தை உடுத்தி, ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து, இன்றைக்கு ஆண்டவர் என்ன அவர்களை பார்க்கிலும் என்னை விசேஷித்தவளாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா.
அல்லேலூயா. முன்னே நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு சில கால்குலேஷன் நம்ம யோசிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். இக்காலத்துல இந்த லெந்து காலத்துல அடிக்கடி நான் சொல்லுகிற வசனம், நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். நான் யார், நான் எப்பேற்பட்டவன், நான் எந்த மனநிலையோடு இருக்கிறவன், நான் என்ன சிந்தையோடு இருக்கிறவன் என்கிறதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களா. அந்த புரிதல், அந்த உணர்வுள்ள இருதயத்தை தான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த உணர்வுள்ள இருதயத்தை ஒரு மிஷினுக்கு கொடுத்திருந்தா நான் என்ன பண்ணலாம், உங்க இருதயத்தில் இருக்கிற அந்த கேடான எண்ணங்களை டியூன் பண்ணி நான் மாத்திடலாம். இல்லை நம்ம கணவனோ நம்ம மனைவியோ இல்லை நம்ம பெற்றோர்களோ நம்மை சார்ந்த உறவுகளோ என்ன பண்ணலாம், ஜேக்கப் உனக்குள்ள இந்த குணம் இருக்கு, நான் டியூன் பண்ணிடுறேன், இந்த குணம் வேணான்னு மாத்திடலாம். ஆனா உணர்வும் சிந்திக்கிற திறனையும் கர்த்தர் எனக்குள்ள வச்சிட்டதுனால என்னை நானே நிதானித்து அறிந்தால் மாத்திரம் எனக்கு ஒரு மீட்பு விடுதலை கிடையாது. எதுவுமே நான் சொல்றது புரியுது? ஆமா, நான் முன்னே எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கிறேன். அழகாய் பவுல் இங்க சொல்லுகிறார். வசனம் என்ன, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியையினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது நம்மை பிதாவோடு கூட என்ன ஆக்கிட்டார், நம்மள ஒப்புரவாக்கி இருக்கிறார். இப்போ இந்த வசனத்துல நான் ஒரு 3 காரியத்தை நான் பிரிக்கிறேன். இந்த வசனத்துல ஒன்று, ஒப்புரவாகுதலின் அவசியம் என்ன. இந்த வசனத்திலேயே இந்த ஒரு கண்டென்ட் இருக்கு. ஒப்புரவாகணும். எதுக்கு நான் ஒப்புரவாகணும், அதற்கு அவசியம் என்ன என்கிற ஒரு காரியம் இந்த வசனத்தில் இருக்கிறது. இரண்டாவதாக, ஒப்புரவாக்குதலின் முறை, எப்படி ஒப்புரவாக்குகிறார் என்னை, அந்த முறையும் இருக்கிறது. ஒப்புரவாக்குதலின் நோக்கம் என்ன, அந்த நோக்கமும் இந்த வசனத்துல அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. இதை நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய பட்டணத்துக்கு எழுதியதான 2வது நிருபத்தை நம்ம எடுத்துக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1-2 வாசிங்க. மைக்ல அக்கிரமங்களினால லிசன் நமக்கு நல்லா கவனிக்கணும். ஒரு மனுஷன் இதை விட தன்னை அப்பட்டமா ஒத்துக்கிற ஒரு மனநிலை தாவீதுக்கு இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். என் தாய் என்னை எப்படி தான் பெத்துட்டா, நான் பிறந்ததே எப்படி தான் வந்துட்டேன், என்கிட்ட தப்பே இல்லை, என்கிட்ட குற்றமே இல்லை, என்கிட்ட அநியாயமே இல்லை, நான் யாருக்கு துரோகம் பண்ண, யாரும் சொல்லிடுவேன், பிறந்ததே எப்படி தான் பாவம். அப்போ நான் என்ன செய்தாலும் செய்யாமல் போனாலும் என் தாய் என்ன பாவத்தில் பிறந்ததுனால அப்போ நான் பாவியா தான் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். இங்கே கர்த்தர் இங்க நம்ம கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, முன்னே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, உயிர்ப்பித்தார். வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும், நல்லா கவனிக்கணும், முன்னே முற்காலத்திலே நீங்க எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க, உங்களை ஒப்புரவாக்கிட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனில் நீங்க உயிர்த்தெழுந்திருக்கிறீங்க. முன்னே அப்படி இருந்தோம், இன்னும் எப்படி இருக்கிறீங்க. ஒரு கல்யாணம், ஒரு வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற கேலண்டரை திருப்புறோம். அங்கே என்ன போட்டு இருக்கணும், எங்கே கேலண்டரில் என்ன போட்டு இருக்கணும் சொல்லுங்க, உங்களுக்கு புரியவே புரியாதுல்ல. கேலண்டரில் எது போட்டு இருந்தாக்கா அந்த நாளில் எது பண்ண என்ன போட்டுருப்பாங்க, தொங்குது, இதுதான் இந்த படம் போட்டுக்குதா பாரு, காது குத்துனாலும் படம் போட்டுக்குதா, எதுனாலும் இந்த படம் போட்டுக்குதா அப்படின்னு. இன்னைக்கும் நாள் பார்க்கிற கிறிஸ்தவர்களாய் நம்ம இருக்கிறோம்னா முற்காலத்தில் இருந்த சுபாவம் இன்னைக்கும் என்ன பண்ணுது. ஆனா அவர் ஒப்புரவாக்குதின் நோக்கம் என்ன ஆயிடுச்சு,
உலகத்தில் சொல்லுவாங்க, எதை நம்ம கழிவெத்மை நடுவில் உட்கார வச்சாலும், ஆமாம், இது 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 ரியலான ஃபேக்ட். ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம், நம்ம முன்னே கர்த்தரால முன்குறிக்கப்பட்டு வந்துட்டோம். ஆனா இன்னும் நம்ம உலக வழக்கத்தை யாருக்காக சொல்லுங்க. அந்த உலக வழக்கம், மாமா கோச்சுக்குவார், சித்தப்பா கோச்சுக்குவார், அண்ணன் கோச்சுக்குவார், அக்கா கோச்சுக்கும், என்ன கடைசியில் அவங்க கூட்டத்தோடு சேர்த்துக்க மாட்டாங்க. அதுக்காக வேண்டி நான் என்னத்தை பார்க்கணும், காலண்டரை பார்க்கணும். ஒரு புரட்சி யாருமே செய்யலையே. முன்னே எப்படிதான் இருந்தோம் வாசிங்க. முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு கேட்டபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற கீழ்ப்படியாத பிள்ளை கிட்ட என்னென்ன குணம் இருக்கும்? இன்னைக்கு என்ன குணம் இருக்கு? இன்னைக்கு கீழ்ப்படியாத பிள்ளை கிட்ட என்ன குணம் இருக்குமா? இங்க வாடானா போவான், இங்க உட்காரனா எழுந்து நடப்பான், இதை செய்யனா அதை செய்ய மாட்டான், இதை செய்யாதனா செய்வான். அப்போ எதை நம் எதிர்பார்க்கிறோமோ அதற்கு நேர்மாறாக செயல்படுகிற குணம் தான் கீழ்ப்படியாமையின் குணம். அல்லேலூயா. முற்காலத்தில் உலக வழக்கத்திற்கு ஏற்றபடி இருந்த நீங்கள் இப்போ நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்றாரு பாருங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டு. ஆகாயத்து அதிபதி யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? பிசாசு. யாரு? பிசாசு. ஆவி போதுங்க, சுத்துதுங்க. ஆகாயத்தின் அதிபதி நம்முடைய ஜெபத்தை தேவனோட்டத்தில் சேர்க்க விடுவதே கிடையாது. அவன் பார்க்கிறான், யோபுவை பார்க்க வந்தான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, சாத்தானே, என்ன எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு கடைசியா ஒருத்தனும் உத்தமன் இல்லை, என் பிள்ளை யோபின் மேல நீ என்ன பண்ணிட்ட, கவனம் வச்சிட்டியா அப்படின்னு சொல்றார். அவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை பார்த்து கொண்டிருக்கிறான். நம்மை கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு அவன் எத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறான், வகை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, முன்னே நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமாப்பா? உலக வழக்கத்திற்கு ஏற்றபடி இருந்தீங்க. இன்னைக்கு நீங்க அப்படி இல்லை. இன்னைக்கெல்லாம் காலண்டெல்லாம் பார்க்கறதே கிடையாது. அல்லேலூயா. இயேசு நாமத்தில் ஆமென் சொல்றேன். ஆமென். ஆமாம், மாறணும். ஒரு ஆமென் சொல்ல, ஒரு சேஞ்சஸ் வரணும், ஒரு பிரேக் பண்ணணும். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். சாதிக்கிறவனை பார்த்து தான் உலகம் என்ன பண்ணப்பா, இவன் சாதிச்சிட்டான்டா. சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு வந்துட்டாங்க, அவங்க ஜீவனோடு வந்துட்டாங்க, சாதிச்சு வந்துட்டாங்க. சாதனையான யாளர்களை இன்னைக்கு யூடியூப்ல போயிட்டு டிவியில் திறந்தாக்கா அவங்களுடைய முகம்தான் வருது, இந்த பரட்ட முடிதான் தெரியுது. ஏன்? அவங்க சாதித்தாங்க. உங்க வாழ்க்கையில் இங்க சேலஞ்ச் பண்ணி சாதிக்க பாருங்க. நான் உலக வழக்கத்திற்கேற்றபடி பிள்ளை அல்ல, நான் உலக வழக்கத்தின்படி நடக்கிற விசுவாசி கிடையாது. அல்லேலூயா. இப்பொழுது கிரியை செய்கிற கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்கு ஒப்பான பிள்ளை நான் கிடையாது. குடும்பம் என் குடும்பம் கிடையாது, சபை அப்படிப்பட்ட சபை கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அவர் எனக்குள்ள வந்த பொழுதே உலக வழக்கம் மாறி போனது. அவர் எனக்குள்ள வந்த பொழுதே கீழ்ப்படியாமையின் குணம் மாறி போனது. அவர் எனக்குள்ளே வந்த பொழுது, என் வீட்டுல வந்த பிறகு சகேயு சொல்றான், இயேசு வந்துட்டு வீட்டுல இனி அநியாயம் இருக்க கூடாது. அந்த அநியாயத்தனை எப்படி என்ன பண்றேன்? பெனாயில் இல்ல, நாளத்தனையா வெளியே துரத்திடுறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு வந்த பொழுது இன்னும் நம் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாய் இன்னும் உலக வழக்கத்திற்கு ஏற்றபடி இருப்போம்னா அவர் வந்ததின் நோக்கம் அவமானது என்று நீங்கள் புரிந்து கொள்ளும். அல்லேலூயா. சொல்லுங்க, வாசிங்க. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். 12வது வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் உலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று கவனிக்கணும். நம்ம எல்லாம் யாரா இருந்தோம் என்று ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார்னா, முக்காலத்தில் இயேசு இந்த கிராமத்துக்கு வருவதற்கு முன்னாடி, இயேசு இந்த வாலாஜாபத்துக்கு வருவதற்கு முன்னாடி, இயேசு தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்னா, இயேசுன்னா நமக்கு யாருன்னே தெரியாது. நீங்கள் யாரா இருந்தீங்க முக்காலத்தில்? கிறிஸ்துவை சேராதவர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, மகிழ் உட்கார சொல்லுங்க. முற்காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம்? இயேசுவை சேராதவர்கள். எங்க தாத்தா குறித்து நான் ஏற்கனவே சொன்னேன்.
எங்கள் தாத்தாவுக்கு இயேசுன்னா என்னன்னே தெரியாது. எங்கள் தாத்தா போடாத மொட்டை கிடையாது, கழுத்தில் போடாத கொட்டை கிடையாது. அப்போது ஏதோ ஒரு ப்ராப்ளம், அவங்க வாழ்க்கையில் நன்மை வரல. அவங்க என் தாத்தாவும் பாட்டியும் மறிக்க போக்கும் பொழுது ஒரு வயசான பாட்டிமா பார்த்துட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுமா, இயேசுவை இதுவரையிலும் நான் கேள்விப்படவே இல்லை. அவர் நெஞ்சு முழுக்க பச்சை குத்தி வச்சிருந்தார். நான் அவருக்கு அவங்க கடவுள் மேலே இருந்த பக்தியை நான் குறை சொல்லவே இல்லை. ஆனால் அந்த பக்தி அவங்களுக்கு என்ன செய்யலை, நன்மையை கொடுக்கல, சாக போக இருந்தார்கள். அப்போது அந்த பாட்டி எங்கள் பாட்டி கிட்ட சொல்லும் போது, இந்த இயேசுவை நான் இதுவரையிலும் கேள்விப்படவில்லையே. முற்காலத்திலே நாம் இயேசுவை கேள்விப்படாதவர்களாய் தான் இருந்தோம். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். நம்மளை போல பக்தி, நம்மளை போல வைராக்கியம், நம்மளை போல டெடிகேஷன் யாருமே இன்னைக்கு இல்லை. பாருங்க, முன்னாடிலாம் நீங்க ஒரு நிகழ்வு வந்தாக்கா முதல்ல கோவிலாண்ட போய் உட்காந்து கூட்டுறது, பெருக்குது, கோலம் போடுறது யாரா இருப்பீங்கன்னா இங்க உட்காந்துட்டு இருக்க எல்லாரும் தான் இருப்போம். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். என்ன போல பக்தி யாருமே இல்லைங்க. ஆண்டவர் அந்த இடத்துல அப்படியே தூக்கிட்டு வந்துட்டார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளை டீசன்சி, நம்ம டீசென்ட் மெயின்டைன் பண்ற ஒரு சந்ததியாய் ஒரு ஜெனரேஷன் ஆண்டவர் மாற்றி வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இது டிரான்ஸ்பர்மேஷன். கிறிஸ்து எனக்குள்ள வந்ததுனால நான் எனக்குள்ள என்ன ஆயிடுச்சு, ஒரு மாற்றம் வந்து விட்டது. ஆண்டவர் சொல்றாரு, முற்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்தீர்கள், இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் அவர் தேவனாய் இருந்தார். அவருடைய தேசத்தில் இஸ்ரவேல்ல நம்ம பிறக்கல. ஆமென் சொல்லுங்களேன். பிறந்திருந்தா அவர் ஏன் தேவன் எனக்காக மண்ணில வந்தார்னு சொல்லலாம். நாம் இஸ்ரவேலின் காணியாட்சியிலும் இல்லை. அடுத்து சொல்றாரு, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு நம்ம யாரா இருந்தோம், புறம்பானவர். நம்ம என்ன ஜாதி, என்ன சொல்றாங்க வேதத்தின் அடிப்படையில், புற ஜாதி. அப்போ நம்ம இஸ்ரவேல் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அல்ல. கவனிக்கணும். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர். வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரம் யாரு, யாரை பார்த்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார்? ஆதியில ஆபிரகாமை பார்த்து பண்ணார். ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தின் தலைவனா, விசுவாசத்தின் தலைவனா, அவருடைய சந்ததியில் நம்ம வந்திருக்கிறோம்னா அவர் வேற கலாச்சாரத்தில் வந்தார். நான் இந்திய தேசத்தில் பிறந்தேன். என்னை வேறு அந்நியராய் இருந்த என்னை, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்த என்னை, கிறிஸ்துவை சேராமல் இருந்த என்னை, இந்த இயேசுவே என்னை பிதாவோடு கூட சேரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துட்டார். எனக்கு இயேசுனா எனக்கு என்னன்னே தெரியாது, நமக்கு இயேசுனா யாருன்னே தெரியாது. இந்த இயேசுவை, இந்த இரட்சகரை அறிகிற பாக்கியம் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நான் இஸ்ரவேல் கோத்திரத்தான் அல்ல, நான் யூத கோத்திரத்தான் அல்ல, யூதருக்கு ராஜாவாய் பிறந்த இயேசுவை அறியாதவனாய் இருந்தேன். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கையை பெற்ற ஆபிரகாமின் சந்ததியும் இல்லை. ஆனாலும் இன்னைக்கு நான் ஏசப்பாவை வழிபட்டு எங்க போறேன், பிதாவோட போகிறேன். இந்த லிங்கை, இந்த ரிலேஷன்ஷிப்பை யார் ஏற்படுத்துறது சொல்லுங்க? இயேசு ஏற்படுத்திட்டு. அப்போ இயேசு எனக்குள்ளாய் இந்த ஒப்புருவாகுதலை வைத்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? பிதா என் மேல வைத்த அன்பு. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. எதற்கு ஆண்டவர் உங்களை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, பூமியில மனுஷனை பிறந்த எல்லாருமே என் பிள்ளை. அவன் உட்காந்துட்டு இருக்கிற நம்மளை பார்க்கிறாரு, வெளியே சுத்திட்டு இருக்கிற ஜனங்களை பார்க்கிறார், இன்னும் சபையில வராத மக்களை பார்க்கிறார். எல்லார் மேலேயும் அன்பு கூர்ந்தபடியினால்தான் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த சிலுவையில மரிக்கும்படி ஒப்பு கொடுத்த திருவர். ஆமேன்னு சொல்றீங்க? ஆமே. நான் சொல்லட்டுங்களா? இயேசுவை நம்புற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அது யாரோ, எந்த குலமோ, எந்த ஜாதியோ, என்ன மொழியோ, என்ன மதமோ, என்ன இனமோ, யாரா இருந்தாலும் இயேசுவே என் பாளையத்தில் வாங்க என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் பிதாவின் சித்தம் இயேசுவை நாம் அறிக்கை செய்யணும். பிதாவின் சித்தம் இயேசுவின் மூலம் நாம் அவரோடு கூட சேர வேண்டும். இந்த வேலையைத்தான் இயேசு கிறிஸ்து பூமியில வந்து பிரிந்து கிடந்த நம்மை, இனத்தால ஜாதியால வேறுபட்டு கிடந்த நம்மை அவருடைய சிலுவை மரணத்தின் மூலம் நம்மை பிதாவோடு கூட என்னவாக்கிட்டாரு? ஒப்புரவாக்கி விட்டார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். இப்போ அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இப்போ வாசிங்க சிஸ்டர். முன்னே
அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் கவனிக்கணும். நான் வாசிக்கிறேன், நமக்கு புரியும்படி நான் அப்படி கொஞ்சம் மாற்றி வாசிக்கிறேன். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த நம்மை பரிசுத்தராகவும் குற்றம் அற்றவர்களாகவும் கண்டிக்கப்படத்தகாதவர். கண்டிக்கப்படுதுன்னா என்ன? கண்டிக்கிறதுனா என்னென்ன அண்ணா? கண்டிக்கிறதுனா என்ன? தவறு செஞ்சுட்ட, இதுக்கு நீ என்ன பண்ணி ஆகணும்? வருதி ஆகணுன்றதான் கண்டிப்பு. அல்லேலூயா. நல்வழிப்படுத்துவது. உங்களையும் என்னையும் ஆண்டவர் எப்படி பண்ண விரும்புகிறார் தெரியுமா? மகனே, கடந்த வாரத்தில் சொன்னேன், உலகத்தோடு நீங்கள் ஆக்கினிக்குட்படாதபடிக்கு. அப்படின்னா என்ன? நம்மளை ப்ரெஷியஸா நினைக்கிறாரு. என் பிள்ளை என் மந்தையில வந்தவன், என்னை அறிந்து கொண்டவனை நான் எல்லா ஜனங்களையும் கண்டிப்பது போல என் பிள்ளைகளை நான் கண்டிக்க கூடாது. ஆமைன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆண்டவர் நம்ம சொல்லுவோம், ஒரு வாத்தியார் இருக்கிறாருன்னா அந்த வாத்தியார் கூடவே தம் பிள்ளை படிக்குது. அப்பா வேலை செய்கிற பள்ளியிலே தன் பிள்ளை படிக்குது. மற்ற பிள்ளைங்கெல்லாம் மக்கா இருக்கிறாங்க, தம் பிள்ளை நல்லா படிக்குது. வாத்தியார் என்ன பண்ண மாட்டா தெரியுமா? தம் பிள்ளையா இருந்தாலும் மாணவன் தான், ஆனாலும் அவன் என் பிள்ளை என்பதனால மற்ற ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி, மாணவர்கள் முன்னாடி தம் பிள்ளையை அடிக்க விரும்புறது கிடையாது. ஏன் தெரியுமா? அவன் யாரு? என் பிள்ளை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அது போல தான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் தான், எல்லாருமே கர்த்தரால் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள் தான், எல்லாருமே கர்த்தரால் உருவாக்கப்பட்டவர்கள் தான். ஆனாலும் விசேஷித்த அபிஷேகம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு எனக்கும் இருக்கிறது. ஏனென்றால் உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும், அவன் செய்த கிரியைகளுக்கு பலன் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா மந்தையில உட்கார்ந்துட்டு இருக்கிற என் பிள்ளைய மற்றவங்க கூட சேர்ந்து நீயும் அவனோடு கூட நில்லு, உன்னையும் நான் கண்டிப்பேன்னு ஆண்டவர் விரும்புறதே கிடையாது. ஏன் தெரியுமா? என் பிள்ளைய நான் கண்டிக்க கூடாது, நீ டைரக்டா என் அன்பில் வரணும்னு விரும்புறேன். ராமன் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. எதற்காக ஆண்டவர், எதற்காக பிதா தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்றால் அந்த வசனத்தின் கடைசியில் வாசிக்கிறோம். வாசிங்க. அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்குதலின் முறை எப்படி இருந்துச்சு? நம்ம எப்படி ஒப்புரவாக்கினார்? இயேசு ப்ரொசீஜர் எப்படி, எந்த வழியில் அவர் ஒப்புரவாக்கினார்? மூன்றாவது பாயிண்ட் நான் சொல்றேன். முதல் பாயிண்ட் சொல்றேன், ரெண்டாவது பாயிண்ட் சொல்ல அதே ஒரே வசனத்துல அந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க. உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும். இதான் நோக்கம். எது? இந்த மூன்று காரியமும் தான் நமக்கு ஒப்புரவாகுதல் நோக்கமாக இருக்கிறது. முறை எப்படி இருக்கிறதுனா, அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே நம்மை ஒப்புரவாக்கினார். எந்த முறையில் அவர் ஒப்புரவாக்கினாரு? மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே என்னை பிதாவோடு கூட அவர் என்ன ஆக்கியிருக்கிறாரு. இது ப்ரொசீஜர். நோக்கம் என்னன்னா, பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாயும் கண்டிக்கப்படாதவர்களாயும் அவருக்கு முன்னாக நிற்பதற்கு. நல்ல தப்பு செய்யாதவங்களாம் இந்த பக்கம் நில்லு, தப்பு செஞ்சவங்களாம் இந்த பக்கம் நில்லு. ஆக்கினையும் தண்டனையும் எந்த பக்கம் இருக்கும் அதிகமா? தப்பு செய்யாதவனுக்கு இருக்குமா, தப்பு செஞ்சவனுக்கு இருக்குமா? கவனிங்க, நான் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த பக்கம் தவறு செய்தவர்கள், இந்த பக்கம் தவறு செய்யாதவர்கள். நீதிபதி இருக்கிறாரு. தவறு செய்யாதவனுக்கு தண்டனை கொடுப்பாரா, தவறு செய்தவனுக்கு தண்டனை கொடுப்பாரா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்க விரும்புறாரு? மகனே, நீ குற்றமற்றவனாய் இந்த பக்கம் நில்லு. வேற என்ன சொல்றாரு? பரிசுத்தம் உள்ளவனாய் இந்த பக்கம் நில்லு. நீ கண்டிக்கப்படாதவனா, நான் உன்னை ஜட்ஜ்மெண்ட், உன்னை கண்டிக்க கூடாதுன்னாக்கா உன் வழியை நல் வழிப்படுத்தி கொண்டு இந்த பக்கம் நில்லு. நீ குற்றம் உள்ளவன் இந்த பக்கம் நில்லு, பாவம் செய்தவன் இந்த பக்கம் நில்லு, அநியாயம் செய்தவன் இந்த பக்கம் நில்லு. ஒரு ஆமைன்னு சொன்னங்களை பார்க்கலாம். அப்போ ஈஸியா, நீ ஒரு தப்பும் பண்ணல, நீ வீட்டுக்குள்ள போ. நீ தப்பு பண்ணிட்ட, அக்னிக்குள்ள போன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு?
தான் செய்த கிரியைகள் மூலம் மனிதர்களுக்கு அவர் தீர்ப்பை வழங்குறார். உன்னை ஆண்டவர் எந்த கூட்டத்தில் இருக்கணும்னு விரும்புகிறார் தெரியுமா? இந்த கூட்டத்தில் நில்லுன்னு விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. நீ குற்றமற்றவனாய் இரு, பரிசுத்தம் உள்ளவனாய் இரு. யாவரும் உம்மளை கை காட்டி இந்த ஜாக்கப் இந்த தப்பு செய்தான், இந்த ஆரோன் இந்த தப்பு செய்தான், இந்த பிரதர் இந்த தப்பு செய்தான், யாரும் உன்னை பார்த்து ஒரு குற்றம் சாட்டப்படாதபடி, உனக்குள்ள இந்த ஒரு குறை இருக்குன்னு யாரும் சொல்லாதபடிக்கு நீ என்ன பண்ணு? வாழு. அதற்காக தான் உன்னை பிதாவோடு கூட குமாரன் ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஏன் என்ன ஒப்புரவாக்கினாரு இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நான் தண்டிக்கப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். நான் ஆக்கினைக்குட்படக்கூடாது, நான் நரகத்திற்கு போகக்கூடாது, நான் சபிக்கப்படக்கூடாது, நான் பிதாவின் வலது பார்சத்தில் உலா வர வேண்டும் என்பதற்காகத்தான் தம்முடைய குமாரனை அனுப்பி என்னையும் பிதாவையும் ஒப்புரவாக்குகிற வேலையை குமாரன் மூலமாய் செய்து முடித்தார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். முன்னே அந்நியராயும், முன்னே அடங்காதவர்களாயும், முன்னே பாவத்தின் பிள்ளைகளாய் இருந்த நான் இன்றைக்கும் அதே அனுபவத்தில் இருந்தா நான் எங்க தான் நிற்பேன்? குற்றம் நிறைந்த கூட்டத்தில் தான் நிற்பேன். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை எங்க நிற்க சொல்றாரு? குற்றமற்றவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களும் கண்டிக்கப்பட தகாதவர்களுமான கூட்டத்தில் நீங்கள் நிற்கும்படிக்கத்தான் என் பிள்ளை அனுப்புனேன். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆனா இன்னமும் நம்ம இந்த கூட்டத்தில் இருந்து அவர் வந்தது வேஸ்ட். இயேசு வந்தது வேஸ்ட். ஜேக்கப்புக்காக பிதா அனுப்புனாரு. இயேசுவே நீங்க போங்க, வாலாஜாபாத் பகுதியில் ஜேக்கப் சதீஷ்னு ஒரு பாஸ்டர் இருக்கிறான், ஈசிஐன்னு ஒரு சபை இருக்கிறது. இந்த சபை எனக்கு முன்பதாக குற்றமற்ற சபையா இருக்கணும், பரிசுத்தமுள்ள சபையா இருக்கணும், யாவரும் இந்த சபையை பார்த்து ஒரு குறையும் சொல்லாத சபையா இருக்கணும், இது தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்த சபையா இருக்கணும், தேவ திட்டங்களை அறிந்து செயல்படுகிற சபையா இருக்கணும், தேவனுக்காக தன் ஆத்மாவை ஒப்பு கொடுக்கிற சபையா இருக்கணும். இந்த ப்ராசஸ நீங்க போய் என்ன பண்ணுங்க? நிறைவேற்றுவதற்கு சிலுவையில் மறியுங்கள் என்று சொல்லி அவர் அனுப்பினாரு. இந்த சபை ஆண்டவர் எதையெல்லாம் சொன்னாரோ செய்யலன்னா அவர் வந்தது வேஸ்ட் தானே? சொல்லுங்களேன், உங்களுக்கு நல்லா புரியுறபடி சொல்றேன். பிள்ளைக்கு கஷ்டத்துல சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம தம் பிள்ளைய ஒரு பிரைவேட் காலேஜில் படிக்க வைக்கிறாங்க. மாதம் மாதம் ஃபீஸ் கட்டி, செமஸ்டருக்கு கட்டி, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டி, ஃபுட்டுக்கு கட்டி படிக்க வச்சிடறாங்க. கஷ்டத்தின் மத்தியிலே தம் பிள்ளைய கல்லூரி படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த பிள்ளை கஷ்டத்தின் மத்தியில் என்னை கல்லூரி படிக்க வைக்கிறாங்களே அப்படின்னு உணர்ந்தா அந்த பிள்ளை தேர்ச்சி பெறுமா தேர்ச்சி பெறாதா? ஆனால் 3 வருஷம் படிக்குது. 3 வருஷமும் ஒரு செமஸ்டருக்கு 5 பேப்பரு, 3 வருஷத்துக்கு 6 செமஸ்டர். எத்தனை பேப்பர் இருக்கும்? 30 பேப்பர். 30 பேப்பரையும் அரியர் வச்சுட்டான், ஃபெயில் ஆயிட்டான். அப்பா என்ன சொல்லுவாரு? உனக்கு நான் கஷ்டப்பட்டு இந்த பணத்தை கட்டந்தெல்லாம் வேஸ்ட். முன்னே அந்நியராய், முன்னே சத்துருக்களாய் இருந்த நம்ம கஷ்டப்பட்டு தம்முடைய குமாரனை அனுப்பி ரத்தத்தை சிந்த வச்சு மறிச்சு நமக்காக சத்துருவின் தலையை நசுக்கி இன்னைக்கு பிதாவின் சமூகத்தில் இருக்கிறார். இன்னும் நம்ம அதே போல அட்டம்ப்ட் வைக்கிற மாதிரி, அரியரை வச்சு இருக்கிற மாதிரி இந்த கூட்டத்திலே இருந்தோம்னா அவர் வந்தது சரியா இல்லை வேஸ்டா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்போ அவர் வந்தது, அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் சந்தித்த அவமானங்கள், சந்தித்த பாரங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நான் வேல்யூவாக நினைச்சேன்னா எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு தருணத்தையும், எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளையும் நேரத்தையும் நான் ரொம்ப ப்ரெஷியஸாக நினச்சி நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் எப்படி எடுத்து வைப்பேன்? ஜாக்கிரதை எடுத்து வைப்பேன். ஏன்னா என் அப்பா எனக்காக தம்முடைய குமாரனை கொடுத்திருக்கிறார். என் அப்பா எனக்காக 5 மாடி கட்டிடத்துல ஏறி வேர்வையை சிந்தி சம்பாதிக்கிறாரு. எத்தனை நேரங்களில் சாரம் விழுந்திருக்கும், நானே எத்தனையோ நேரம் சாரம் கழண்டி விழுந்திருக்கும், எத்தனையோ நேரம் அந்த சென்ட்ரிங் பலகைகள் மேல விழுந்திருக்கும்.
அந்த உணர்வை கூட உணராம இன்னும் நம் கடினத்தோடு இருப்போம்னா அப்பா உழைச்சது வேஸ்ட், அப்பா அடிப்பட்டது வேஸ்ட், அப்பா கண்ணீர் சிந்தினது வேஸ்ட். கடைசி அந்த பிள்ளை எங்க தான் போயிட்டு இருப்போம். உன்னை பெத்து உனக்கு ஆளாக்கி உனக்கு இந்த பணத்தை கட்டணத்துக்கு பதிலா நான் என்ன பண்ணிருக்கலாம், ஒரு பாறாங்கல்லையோ ஒரு எறும்பு மாட்டியோ வாங்கி விட்டு இருந்தா கூட என்ன ஆயிருக்கும், அது எனக்கு பலன் தந்திருக்குமேன்னு கடைசியில் அப்பாவை அம்மாவை நம்மளை பார்த்து சொல்லிடுவாங்க. இதே அனுபவம் தான் நமக்கு இன்னைக்கு வருது. முன்னே அந்நியரா இருந்தீங்க, முன்னே புறஜாதியா இருந்தீங்க, முன்னே கீழ்ப்படியாமின் பிள்ளைகளா இருந்தீங்க, முன்னே உலக வழக்கத்திற்கேற்றபடி இருந்தீங்க. அதற்கு பிறகு இயேசு உங்க வாழ்க்கையில வந்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்களை பிதாவோடு கூட ஒப்புரவாக்குகிற ஒரு டியூட்டியை, ஒரு ஒர்க்கை, ஒரு ப்ராசஸை இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்திருக்கிறாரே. என் வாழ்க்கை டிரான்ஸ்பர்மேஷன் ஆகியிருக்கா? முன்னாடி இப்படி கிறிஸ்துவுக்கு முன்னே இப்படி, கிறிஸ்துவுக்கு பின்னே இப்படின்ற ஒரு டிஃபரன்ஷியேட் உங்க வாழ்க்கையில் இருக்கான்னு நீங்க பார்க்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமே, ஆமாயா. முன்னாடி நான் அப்படி இருந்தேன், ஆனா இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? என் அப்பாவுக்கு ஏற்றபடி இருக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமே. என் அப்பா கஷ்டத்தை தெரிஞ்சு இன்னும் நான் என் இருதயத்தை கடினப்படுத்துவேன். ஆனால் என் அப்பா எவ்வளவு கஷ்டப்படுற. சைனால, ஜப்பான் தேசத்தெல்லாம் நீங்க பாரு, கொரியாலாம் போனீங்கன்னா ஸ்கூல்ல பிள்ளைங்களை ட்ரெக்கிங் கூட்டு போவாங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு எஜுகேஷன் டூர் மாதிரி கூட்டு போவாங்க. எங்க கூட்டு போவாங்கன்னா, அப்பா அம்மா என்ன ஒர்க் பண்றாங்கன்றத தம் பிள்ளை பார்க்கணும். எப்படி அப்பா என்ன கஷ்டப்படுறாரு என்கிறத ஸ்கூலுக்கு போற பிள்ளைக்கு தெரியுமா? தெரியாது. அப்பா யாருக்கிட்ட என்ன அசிங்கமான வார்த்தைகளை வாங்குறாரு, அப்பா செய்யற வேலைச்சியில சின்ன மிஸ்டேக் வந்துட்டா அதிகாரி எந்த விதத்துல அப்பாவை திட்டுறாங்க, அம்மாவை திட்டுறாங்க. நமக்காக, நம்ம நல்லா இருப்பதற்காக அப்பா உழைக்கிறாரு, அம்மா உழைக்கிறாங்களே. இந்த கஷ்டத்தை இன்னைக்கு பல பிள்ளைங்க தெரிஞ்சுக்காததுனால தான் தாந்தோணித்தனமா ஓடுது. அப்பா என்ன கஷ்டப்படுறாரு, அப்பா என்ன இது பண்றாரு, தான் பிள்ளை துணி கூட களையக்கூடாது ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுத்து, அவன் பைய தூக்கினா கூட சட்டை கசிங்கடன்னு சொல்லிட்டு வேணு வரலையும் எடுத்துன்னு போய் பைய கொடுத்துட்டு அவனை உட்கார வச்சுட்டு, அதுவும் காத்தோட்டமான இடத்துல உட்கார வச்சுட்டு போயிட்டுமா மகனேன்னு சொல்லி அனுப்புறவரெல்லாம் அப்பா கஷ்டப்படுறாரு. வந்துட்டு கஞ்சி இல்லாம தண்ணி இல்லாம நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு ஏதோ கஞ்சியோ கூடிய டிஃபன் பாக்ஸ்ல அள்ளி போட்டுட்டு வேலைக்கு போயிட்டு, இங்கிருந்து போகும்போது நல்ல சட்டை, அங்க போனா இருக்கிறதுலயே ரொம்ப மட்டமான கிழிந்து போன வஸ்திரத்தை மாட்டிக்கிட்டு கிரீஸையும் அதையும் தடவிக்கிட்டு வேலையை செஞ்சுட்டு கடைசியில என் பிள்ளைக்காகத்தானே, என் குடும்பத்திற்குதானேன்னு சொல்லி உழைக்கிற ஒரு நல்ல தாய் தகப்பனுடைய அந்த சாக்ரிஃபைஸை உணராத பிள்ளைகளை போலதான் இன்னைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சைனாலாம் அப்படி கூட்டு போய் காட்டுவாங்க. அப்படி போன ஒரு பிள்ளை பார்த்துட்டு சொல்றான், நான் இவ்வளோ நல்லா இருக்கேன், என் அம்மா எனக்கு காலையில் டிஃபன் கொடுப்பாங்க, மதியம் வெரைட்டி ரைஸ்லாம் கொடுப்பாங்க, வெஜிடபிள் சாலட் கொடுப்பாங்க, நிறைய கொடுப்பாங்க. ஆனால் என் அப்பாவுக்கு கஞ்சி சாதம் தானே. என்னது? அப்பாவுக்கு நான் வேல்யூவா இருக்கணும், நான் ரொம்ப விலையேற பெற்றவனா இருக்க வேண்டும் என்பதற்காக என் தகப்பனும் என் தாயும் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணி இருக்கிறாங்களே. என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாம நான் இன்னைக்கு எத்தனையோ நாட்கள் நான் அலட்சியமா இருந்துட்டேன்னு சொல்லி ஒரு பிள்ளை அந்த காணொலியில டெஸ்ட் பண்ணி பகிர்ந்துக்கிட்டான். தகப்பனுடைய உழைப்பு என்னன்னு தெரியணும், தாயினுடைய உழைப்பு என்னன்னு தெரியணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. பெற்றோர்களுடைய உழைப்பு என்னன்னு தெரியணும். அதே அனுபவம் தான் இயேசு சாமியினுடைய சாக்ரிஃபைஸ் என்னன்னு நமக்கு தெரியணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். இயேசு எதற்காக பூமிக்கு வந்தார் என்கிற அனுபவம் நமக்கு தெரியணும். ஏன் இந்த இடத்துல இந்த வசனங்கள் போதிக்கப்படுகிறது, ஏன் இந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் என்கிற அனுபவத்தை நம்ம புரிந்து கொண்டால், நம்மை நாமே அறிந்து கொண்டால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கஷ்டத்தை அறிந்து கொள்ளுகிற பிள்ளை தான், கஷ்டம்னா என்னன்னு தெரிகிற பிள்ளை தான் தான் வாழ்க்கையில் முன்னேறும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கஷ்டமே என்னன்னு தெரியாத பிள்ளை, அப்பா கிட்ட 10 ரூபா தான் இருக்கும், பிள்ளை வந்து கேட்பான், டாடி டூருக்கு போகிறேன் ஒரு 1000 ரூபாய் கொடு. அப்படி டூருக்கு போகிறேன் ஒரு 1000 ரூபாய் கொடு, அப்பா எனக்கு இந்த தேவை இருக்கு,
எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடு. அவர் போகிறதுக்கு பஸ் பாரே இல்லை. ஆனாலும் பிள்ளை கேட்டுச்சேன்னு சொல்லிட்டு தனக்கு ஒரு கௌரவம் இருக்கும். அண்ணன் வணக்கம் வணக்கம் வணக்கம்னு சொல்கிற இடத்துல போயிட்டேப்பா என் பிள்ளை டூருக்கு போதான், ஒரு 500 ரூபாய் கொடு, சாயங்காலம் வந்து கொடுத்துறேன், ஒரு வாரம் வந்து கொடுக்குறேன். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இனி ஒன்னாட்ட மாட்ட நீ இப்போ பாரு என்கிட்ட வந்து கை எந்திரியன்னு ஒரு மட்டமாக நினச்சி ஒரு 500 ரூபாய் கொடுப்பான், கொடுக்காம இருக்க மாட்டான். ஆனால் அவனுக்கும் இவருக்கும் இருந்த சம உரிமை, சம மரியாதை அந்த இடத்துல என்ன ஆகுது? கேட்கிற கை இப்படி வருது, கொடுக்கிற கை இப்படி ஆகுது. அப்போ நம் கை தாழ்ந்து போக கொடுக்கிற கை உயர்ந்து இருக்கிறது. இந்த தாழ்ச்சி எதற்காகனா தம் பிள்ளை நல்லா இருக்கணும் என்பதற்காக. ஆமென். எவ்வளோ சாக்ரிஃபைஸை தான் தகப்பனும் தாயும் செய்கிறாங்க. இதே சாக்ரிஃபைஸை பல மடங்கு மேன்மையாய் செய்தவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஏன் ஒரு பாட்டு உண்டுல்ல, இந்த லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், இந்த பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். இந்த லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், இந்த பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். என்னை மீட்கத்தானே அவர் வந்தார். ஆமென் சொல்லுங்கள பார்த்து. ஆமென். ஆமா. எனக்கு சில இடத்துல பிள்ளைங்களை பெத்து போட்டு அக்கறை இல்லாமல் இந்த பார்க்குற நிறைய நியூஸில் பார்க்குற பிள்ளைய பெத்துட்டு அப்பா அம்மா காணாமல் போயிடும். நிறைய பிள்ளைங்க அனாதை ஆசிரமத்தை. ஆனால் நம்முடைய தாய் தகப்பனும் நான் கஷ்டப்பட்டாலும், நான் வெட்கப்பட்டாலும், நான் அழுக்காக இருந்தாலும், நான் அவமானப்பட்டாலும் என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல தாய் தகப்பனாய் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்களே இப்படி செய்வீங்கன்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி சிலுவையின் மரணத்தினாலே நம்மை ஒப்புருவாக்குகிற பணியினாலே நாம் தேவனோடு ஒப்புருவாகும்படி கர்த்தர் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரே. ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். அப்போ நம்ம எவ்வளோ வேல்யூவான்னு நினைக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்ல ஒரு வசனம் 22வது வசனத்தை வாசிச்சு முடிக்கலாமே. வாசிங்க. நீங்கள் கேட்ட இந்த சுவிசேஷத்தினால் உண்டாக்கும் நம்பிக்கையை விட்டு விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாக எப்படியாகும்? நீங்கள் பரிசுத்தராகவும் குற்றம் அற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் அவருக்கு முன்னாடி நிற்பீங்க. எப்படி நிற்பீங்க? எதை செய்த நிற்பீங்க? நீங்க கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாக்கும் நம்பிக்கையை விட்டு அசையாமல், அல்லேலூயா, ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் நீங்க அவருக்கு முன்னாடி எப்படி நிற்பீங்க? எப்படி நிற்பீங்க? 21 வாசிச்சல, பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாயும். ஆமா, எனக்கு அப்பா என் சாக்ரிஃபைஸ் தெரியணும், என் அப்பா உழைக்கிறது என்னன்னு தெரியணும், என் அம்மா கஷ்டப்படுறது என்னன்னு தெரியுமா? சோறு போடு, மிளகாத்தூள் இருக்கா, புளி இருக்கா, எண்ணெய் இருக்கா, யாருக்கா ஏதாவது தெரியுமா? வந்தவன மணி அடிச்சா என்ன வேணும்? சோறு போடு, எனக்கு என்ன இருக்குது ஏதானுக்கு. ஒரு நாள் போயிட்டு கிச்சனில் போய் ஒரு பாத்திரத்தை கழுவி கொடுப்பாங்களான்னாக்கா இல்லவே இல்லை. நீங்களும் சேர்க்கறதே கிடையாது. குழந்தை தூங்கட்டும், 8 மணி வரை தூங்கட்டும், உடனே லீவு தானே இன்னைக்கு, இது லீவு தானே, விட 8 மணி வரை தூங்க விடு. அது அபிஷேகம் நிறைந்த கொட்டாவி இதுவெல்லாம் வரும். எழுந்து வந்து நிற்கும் போது அப்படியே கொட்டாவியோடு வரும். லீவுன்னு விட்டுற. ஒரு கிச்சன் பக்கம் போயிட்டு ஒரு பாத்திரம் இருக்கு, எப்படி இருக்குது, அரிசி இருக்கா, பருப்பு இருக்கா, ஏதாவது பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்குறோமா? கடைக்கு போனால் கூட குழந்தைய அனுப்பாதுங்க, நீ போயிட்டு வா, இப்போதான் வேலைக்கு போயிட்டு குளிக்காமல் வந்திருப்பார், போயிட்டு வா, நீ போயிட்டு வா கடைக்கு. அப்பா அவங்க டயர்டில் என்ன பண்ணுறது அப்படின்ற வருத்தத்தில் ஓடுற கணவன் மனைவிமார்கள். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். நம்ம பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ப்ரெஷியஸ், ரொம்ப விலையேறப்பட்டோம். அவங்களுக்கு நம்மளுடைய அருமை தெரியாமல் போய்விடும். ஆனால் சொல்லணும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. கடந்த நாட்களில் சொன்ன யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம், எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், எப்படி பிதாவாகிய தேவனை இந்த இஸ்ரவேல் ஜனம் தெரிந்து கொண்டது என்கிற வரலாறை
தன் ஜனங்களுக்கு யோசுவாவின் மூலம் கர்த்தர் கற்றுக் கொடுத்து. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, நான் ஆரம்பத்தில் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு தான் கூரை வீட்டிலேருந்து தட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறேன், இன்னைக்கு தான் வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், இதற்கு எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ அவமானம், எவ்வளோ கெட்ட பெயர், இதெல்லாத்தையும் நீங்கள் சொல்லணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களை பார்க்கலாம். சொல்லி பிள்ளைகளை நல்வழிப்படுத்தினா தான் உங்கள் உழைப்புக்கேற்ற ரெஸ்பெக்டை பிள்ளைங்க கொடுப்பாங்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? நம்ம அப்பா இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறாரு பார். கொலேசிய பட்டணத்தில் பார், இயேசு என்ன பண்ணார்? உனக்காக தன் ஜீவனை அர்ப்பணித்தாரு. இதை சொல்லுவதற்கு தான் கர்த்தர் இந்த நாட்களில் இந்த கூட்டத்தை வச்சிருக்கிறார். எத்தனை ராமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. சொல்லி உணரணும். ராமேன்னு சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமா, இயேசுவினுடைய அன்பு இவ்வளவு இருக்கா, பிதாவின் அன்பு இவ்வளவு இருக்கா அப்படின்னு உணர்ந்தவனால தான் தன் வழியை சரி செய்து கொள்ள முடியும். நீங்கள் இந்த பக்கத்தில் நிற்க வேண்டியவர்கள். ஆமேன். குற்றமற்றவர்களாயும் பரிசுத்தமுள்ளவர்களாயும் கண்டிக்கப்படாதகாதவர்களாயும் நீங்க இருக்கணும்னா கேட்ட வார்த்தையை நீங்கள் விட்டு விடாமல் எப்படி இருக்கணுமா? அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் இப்படியாகும் அப்படியாகும். ஆமென். கடைசியா சொல்லி முடிக்கிறார், அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. எந்த சுவிசேஷம்? இயேசு நமக்காக வந்தார், இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார், இயேசு நமக்காக ஜீவனை விட்டார், இயேசு நம்மை பிதாவோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறார் என்கிற சுவிசேஷம் பூமியின் கீழே இருக்கிற எல்லா சபைகளிலும் எல்லா தேசங்களிலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கென்றே பவுல் ஆகிய நான் ஊழியக்காரனானே, இதற்கென்றே ஜேக்கப் ஆகிய நான் இந்த சபைக்கு ஊழியக்காரனாய் வந்திருக்கிறேன். எதிர்வராமேன்னு சொல்றீங்க? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தர் சொல்றத சொல்லிடணும்ல. ஆமைன்னு சொல்ல முன்னாடியே சொல்லியிருந்தா நான் மாறி இருப்பேனே அப்படின்னு கண் கட்ட பிறகு ஒருவன் கேள்வி கேட்கக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றதை மெய்ந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் ருசி பார்த்து கொள்ளுங்கள், இதை அனுபவித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில மேன்மையை தருவார். எங்க எப்படி நிற்கணும்? நம்ம குற்றமற்றவர்களாயும் பரிசுத்தராயும் ஒருவராலும் கண்டிக்கப்படாதவர்களாயும் நிற்க. யாருக்கு முன்னாடி நிற்க? பிதாவுக்கு முன்னாடி நிற்க. எனக்காக அனுப்பப்பட்ட குமாரன் தன்னை சரீர மரணத்தினால் ஒப்பு கொடுத்து நான் அவரோடு கூட சேரும்படியான ஸ்லாக்கியத்தை இந்த சிலுவை மரணத்தின் மூலம் செய்து முடித்தபடியினால அவர் எனக்காக சிந்திய சாக்ரிஃபைஸ், அவர் எனக்காக விட்ட ஜீவனை நான் உணர்ந்து கொண்டு நான் ஸ்திரமாயும் உறுதியாயும் ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். இந்த விசுவாசம் உள்ள சுவிசேஷத்தின் மேல் நம்பிக்கையாக இருந்தால் நான் அப்பா முன்னாடி எப்படி தான் நிற்பேன்? சொல்லி முடிங்க. எப்படி தான் நிற்பேன்? நான் குற்றமற்றவர் பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாயும் ஒருவராலும் ஆண்டவர் கூட என்ன கண்டிக்க கூடாது அப்படி நீதிமானாய் வாழுவேன். எப்போ தெரியுமா? என் அப்பாவினுடைய அன்பை உணர்ந்தால் மட்டும். ஆமென் சொல்லுங்களை பார்க்கல. அல்லேலூயா. இயேசு எனக்காக வந்தார், இயேசு எனக்காக தான் கஷ்டப்பட்டார், இயேசு எனக்காக தான் அடிக்கப்பட்டார். இப்படி சொல்கிறேன். என் அப்பா எனக்காக தான் சம்பாதிக்கிறார், என் அப்பா எனக்காக தான் வேர்வையை சிந்தறேன், என் அப்பா எனக்காக தான் முதலாளி காட்டெல்லாம் கண்ட மாதிரி அசிங்கமான வார்த்தையை வாங்குறார். யாருக்காக? அவர் நல்லா கொடுத்து தின்னுவதற்காக இல்லை, எனக்காக. ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். இந்த உணர்வு குடும்பத்திலும் வரணும், சபையிலும் வரணும், நம்ம ஆத்துமாவிலும் வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அவரே நம்மை பிதாவோடு கூட ஒப்புருவாக்கி இருக்கிறார். எதற்கு ஒப்புருவாக்கி இருக்கிறார்? அவர் முன்னாடி பரிசுத்தராய் நிற்பதற்கு, அவர் முன்னாடி குற்றமற்றவனாய் நிற்பதற்கு, அவர் முன்னாடி கண்டிக்கப்படத்தகாதவர்களை கண்டிக்கப்பட முடியாதவர்களாய் உத்தவர்களாய் நிற்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்ச சரீரத்தில் என்னை ஒப்புரவாக்கினார். ஆமென் சொல்லுங்களை பார்க்கல. அந்த ஒப்புரவாகுதலின் மேன்மையை நீங்கள் ஒரு நாள் விட்டுறக்கூடாது. ஆமென் சொல்லுங்களை பார்க்கல. கர்த்தர் உங்களை நடத்தும். முன்ன எப்படி இருந்தீங்களோ அந்த காரியம் இனி இருக்கக்கூடாது. ஆமென். ஆமென் சொல்லுங்களை பார்க்கல. அப்பா கஷ்டத்தை உணர்ற பிள்ளைங்க நல்லா படிக்கிறது போல இயேசுவினுடைய அன்பை உணர்ந்த பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை சீர்திருத்தி கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தர் உங்களை நடத்தணும். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். இந்த நல்ல நாளில் காத்து வார்த்தையை கேட்டுக்கொண்டு அத்தனை பெரிய ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி செபிப்போம்.
மகா கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை பொழுதிற்காக, இரவு நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தெய்வமே, இது தந்த இந்த நல்ல நாளில் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க ஆண்டவரே, என் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. இந்த சுவிசேஷம் இதற்கென்றே பூமியின் கீழெங்கும் இருக்கிற எல்லா தேசங்களிலும் அறிவிக்கப்பட்டு வருகிற இந்த சுவிசேஷம், இயேசு எனக்காக வந்தார், இயேசு எனக்காக காயங்கள் பட்டார், எனக்காக இயேசு அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார், எனக்காக அவர் சிலுவையை சுமந்தார், எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், எனக்காக சிலுவையின் மரணத்தில் தன் ஜீவனை இழந்தார் என்கிற சுவிசேஷம் பூமியின் கீழெங்கும் இருக்கிற எல்லா தேசங்களிலும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த அன்பின் ஒப்புரவாகுதலின் ஆழங்களை நாங்கள் அறிந்து கொண்டால் தானே, இதிலே உறுதியாய் இருந்தால் தானே நாங்கள் உமக்கு முன்பதாக பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாயும் கண்டிக்கப்படாதவர்களாயும் நிற்க முடியும். அப்பா, இப்படிப்பட்ட ஆலோசனைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை எங்களோடு பேசுறதற்காக, எங்கள் சபையோடு பேசுறதற்காக, எங்க மந்தையோடு பேசுறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படியே நாங்கள் என் ஆண்டவருடைய, எங்கள் இரட்சகருடைய அன்பை, எங்கள் இரட்சகர் எங்களுக்காக செய்த சாக்ரிஃபைஸ், பிதா எங்க மேல வைத்திருக்கிற அன்பை நினைத்து நாங்களும் எங்கள் வாழ்க்கையில குற்றமற்றவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், கண்டிக்கப்படாதவர்களாய், நாங்கள் உண்மை உத்தமமாய் உமக்கு முன்பதாக நீதியின் வஸ்திரம் தரித்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த வார்த்தையை கேட்டபடி பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினால வாழ்த்தி நாங்கள் செபிக்கிறோம். எல்லா நன்மைகளும் ஈவுகளும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். கிருபையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிற வந்த சிறு பிள்ளை முதற்கொண்டு பெரியவர்கள் வரையிலும் ஆண்டவர் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். பானையில் அம்மா குறையாமல், எண்ணெய் குறையாமல் அப்பா களஞ்சியங்கள் நிரம்பி வழி உதவி செய்யும். எல்லா தரித்திர பாடுகளை நீக்கப்படும், வியாதி பலவீனங்கள் நீக்கப்படும், அற்புத அதிசயங்களால் அலங்கரியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு ராஜாவின் இன்ப நாமத்தில் யாவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியனும் வைக்கும் சந்தோஷம் சமாதானமும் வழிநடத்திலும் இந்த நாளில் வந்த உங்கள் அனைவரும் இன்றும் இன்னும் சதா காலங்களும் நிலைத்திருந்த காப்பதாக, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் பெறுவார். ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.